ஒரு முதியவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் என்னால் சுத்தமாக முடியல, உடனடியாக எனது வீட்டுக்கு வந்து எனக்கு மருந்துகள் கொடுங்கள் என்றார். டாக்டரோ, ஐயா, மருத்துவமனையில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கிறார்கள், நீங்கள் மருத்துவமனைக்கே வந்து விடுங்கள், உங்களை பரிசோதனை செய்கிறேன் என்றார். ஐயா, என்னால் எழுந்து நடக்கக்கூட முடியாது, ஒரு 5 நிமிடம் நிற்கக்கூட முடியாது, எனக்கு காஃபி தேவைப்படும் போது அதை போட்டு கொடுக்கக்கூட எனக்கு தெம்பில்லை, நீங்கள் என் வீட்டிற்கே வந்து விடுங்கள் என்றார். சரி என்று அந்த 60 வயது மருத்துவரும் அந்த முதியவர் வீட்டிற்கு சென்று மாடிப்படி ஏறும்போது நெஞ்சு அடைத்ததால் நெஞ்சை பிடித்து கொண்டு படியிலேயே அமர்ந்து விட்டார். உடனே அந்த வயதான முதியவர் ஓடி வந்து டாக்டருக்கு காஃபி போட்டு கொடுத்து அருகில் இருந்த விசிறியை எடுத்து விசிறிவிட்டார். டாக்டரும் அசுவாசப்பட்டு கொண்டு அந்த முதியவருக்கு ஒரு பில்லை எழுதி கொடுத்தார். டாக்டர், நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், நீங்கள் எனக்கு பில் கொடுக்குறீங்க என்று அந்த முதியவர் கேட்க, உங்களால் எழுந்து நடக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ நடந்துட்டீங்க. ஒரு காஃபி கூட போட முடியாதுன்னு சொன்ன நீங்கள் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்க. நிற்க முடியாது என்று சொன்ன நீங்கள் அரை மணி நேரமாக என் அருகில் நிற்கிறீர்கள். ஸோ உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நான் க்யூர் செய்து விட்டேன், அதற்காகத்தான் இந்த பில் என்றார் டாக்டர். இது போன்ற ஒரு நிமிட கதைகளை கேட்க ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.